இறைவா நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப ரகசியங்கள். அப்பன் அண்ணாமலையார் அன்னை உண்ணாமலை தேவியே கார்த்திகை தீபம் ஏற்றும் வேளையில் தரிசனம் காணும் ரகசியங்கள். சித்தன் அருள் 1057. வணக்கம் அடியவர்களே, வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்கு சுருக்கத்தை ஒருவரை பட வடிவில் இங்கு அளித்துள்ளோம். இப்படத்தை நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல நன்று. வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம். நவம்பர் 20, 2021 கார்த்திகை தீப 2ஆம் நாள் அன்று குருநாதர் அகத்தியர் பிறகு மகரிஷி உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் திருவண்ணாமலை. ஆதி பரம்பொருளை மனதில் எண்ணி துதித்து பாடிட்டு உரைக்கின்றேன் அகத்தியன். நலன்கள் நலன்கள் மென்மேலும் உயர்வுகள் உண்டு உண்டு என்பேன் அனைவருக்கும். அனைவருக்கும் தரிசனங்கள் கொடுப்பாயினும் அறியாத மக்கள் இன்னும் சிலர் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் இப்புவியுலகில். ஆனாலும் ஈசனை கருணையோடு கண்டு கண்டு தரிசித்தால் பல வினைகள் தீர்ந்து போகும். ஆனாலும் மனிதர்களோ தன் சுயநலத்திற்காக வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாய் நமச்சிவாயனே அருள மாட்டான் என்பதுதான் மெய். அனைத்தும் நீயே என்று இரு போதுமானது. அனைத்தும் ஈசன் கருணையோடு ஈசன் செய்வான். இவ்வுலகத்தில் மிக்க கருணை உள்ளவன் ஈசன். நேற்றைய கார்த்திகை தீபம் ஏற்றிய தினம் பொழுதில் யாங்கள் சித்தர்கள் அனைவரும் ரிஷிமார்கள் அனைவரும் இங்கு வந்திருந்தோம். இவை மட்டுமில்லாமல் பல ஞானியர்களும் அருவமாக வந்து இவ்சூட்சுமத்தை காண பின் இம்மலையிலே திருவண்ணாமலை தங்கியிருந்தனர். ஈசனும் பின் பார்வதி தேவியும் இங்கு நடனம் ஆடுகிறார்கள் என்பது மெய்யானது. ஒரு நாள் மட்டும் இக்கூத்து இங்கு நடக்கும் என்பேன். ஈசனும் பார்வதியும் எவ்வாறு என்பதைக் கூட எங்கு அமர்ந்து அவன் விளையாட்டை தரிசிக்கலாம் என்று அடுத்த வாக்கில் கூறுகின்றேன். ஈசனும் பார்வதி தேவியும் இக்கார்த்திகை என்பதைப் போல் இத்தீபத்திலே தீப திருவிழா அன்று 1 மணி நேரம் இங்கு நடனமிடுவார்கள் என்பது உண்மை. தீபம் ஏற்றும் பொழுது அவன் இங்கு நடனமிடுவான் 1 மணி நேரம் வரை. ஆனாலும் சூட்சுமமானவர்களுக்கு மட்டுமே இதை புரிந்து கொள்வார்கள் என்பேன். அவ்விடத்திலும் இப்பொழுது கூட லிங்கமாக கூட மூல இடத்திலே அண்ணாமலையார் கருவறை மூலஸ்தானம் காட்சியளிக்கின்றானே. அங்கிருந்து ஓர் 20 மீட்டரிலே என்பது நிச்சயமான உண்மை. கருவறைக்கு எதிரே அமைந்திருக்கும் மண்டபம் ஆருத்ரா தரிசனம் என்கிறார்களே, அப்பொழுது கூட அங்கு 5 நிமிடம் நிச்சயமாய் உட்காருவான் என்பேன். இவையன்றி நகைத்தே கூறுகின்றேன். இங்கு உட்காரும்போது அப்பனே ஈசனை தரிசித்து ஈசன் என்று தெரியாமல் மக்கள் சென்று விடுகிறார்கள். இதுதான் அப்பனே மனிதன். மனிதனே எப்படி இருக்கின்றான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். யானும் நாளைய தீபம் ஏற்றி 3ஆவது நாள் பொழுதிலே வலம் வருவேன். தீபம் ஏற்றிய பின் 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள், 9ஆவது நாள் அனைத்து சித்தர்களும் ஞானியர்களும் வலம் வருவார்கள். அவ்நேரத்திலே மாலை நேரத்திலே நீங்களும் வலம் வருவது சிறப்பு என்பேன். அப்பனே இவ்விடத்திலிருந்து அனைவருக்கும் நல்லாசிகள் மீண்டும் வாக்குகள் செப்புகிறேன் விரிவாகவே. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.